ஷியர் பொலிட்டிக்கல் மோட்டிவ்ல தான் விஜயை பிஜேபி அரசு பழிவாங்கிறது என்பது உண்மை. ஓப்பனாக சொல்கிறேன். 3 தலைமுறையாக திமுகவில் இருக்கவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பேரன் பேத்திகள் இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க, திமுக ஓட்டு போடல. இதுவும் நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். விஜயால் நமக்கு சேதாரம் வருதுன்றது திமுகவுக்கு தெரியும். மாநில காவல்துறைக்கு தலைவரே இல்லாத ஒரு 5 மாதங்களாக இல்லைங்க. இட்ஸ் பெக்யூலர் டெவலப்மெண்ட்டுங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாறுல இப்படி இருந்ததே இல்லை. விஜய் அவர்கள் குறித்து பலரும் பேசினாலும் இப்போது வரைக்கும் விஜய் வாயை திறந்து இதை குறித்து பேசல அப்படிங்கிறது அவருடைய தலைமை பண்பை கேள்விக்குள்ளாக்குகிறதா? இந்த விஷயத்தில் அவர் வாயை திறந்து பேசியிருந்தாலும் பேசலனாலும் அவருடைய தலைமை பண்பு கேள்விக்குறியாக்கப்பட்டது. அதுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை. 41 பேர் செத்தான். இன்றளவும் பொதுவெளியில் ஒரு நிபந்தனையற்ற மன்னிப்பை அவர் கோரியிருக்கிறார். ஒரு தார்மீக முறை. ரொம்ப நாள் எவர் ஒருவரும் நடிக்க முடியாது. எக்ஸ்போஸ் ஆகிடும். பிஜேபியோட என்றைக்கும் ஒரு நேரடியாக மோத மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகாது மிகப்பெரிய அடி. எந்த ஒரு கதாநாயகனுக்கும் பரந்தூர்லேயும் கஸ்டோடியல் டெத்துக்கு எதிராக மேடையில் நின்று பேசிட்டு போயிட்டீங்க. வேற என்ன உங்கள் களத்தோட பணி என்ன? இப்போ கடைசியாக அவர் எப்போ சார் பேசினார்? கடைசியாக வந்து ஈரோட்டில் பேசினார் சார். அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ சார் ஆகுது? ஒரு 18 நாள் ஆகுமா சார்? ஆயிடுச்சு. அரசியல் எப்போ சினிமாவில் கலக்குதோ அப்போ சினிமா அழியுது. சினிமாவை எப்போ அரசியல் கையில் எடுக்குதோ அப்போ அரசியலும் அழியுது. தமிழனோட சாபக்கேடு சினிமா அழியறதையும் அரசியல் அழியறதையும் நான் கண் முன்னால் இன்னைக்கு அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. பிஜேபி வந்து விஜய் எதிர்ப்பதன் காரணமாகத்தான் அவர்களுக்கு சிக்கல் நேரிட்டு இருக்கிறது அப்படிங்கிற வாதம் தொடர்ச்சியா முன்வைக்கப்படுது. எல்லாருமே வந்து அதை புறவா தான் போறாங்க. ஆக்சுவலி வாட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் இல்லை, அது உண்மையாக கூட இருக்கலாம். பிஜேபி மே வாண்ட் டு டீச் ஹிம் எ லெசன். விஜய்க்கு ஒரு பாடம் கற்பிக்க பிஜேபி விரும்பலாம். அந்த வாதம் ஒதுக்கி தள்ள முடியாத வாதம். இது எல்லாருக்கும் உள்ளங்கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இதே விஜய் வந்து என்டிஏ ஆதரிக்கக்கூடியவராக இருந்தார், அல்லது வெறும் பிஜேபி திமுக மட்டும் எதிர்க்கக்கூடியவராக இருந்தார், எனக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்றவங்களை பற்றிலாம் கவலையே இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் அந்த படத்துக்கு எந்த தடையும் வந்திருக்காது. உண்மை. இதில் என்ன பெரிய ஆச்சரியம் உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலி அவர் சில என்ஓசிஸ் வாங்காமல் இருந்திருக்கிறாரு. அவர் சில விஷயங்கள் அனுமதி வாங்காமல் இருந்திருக்கிறாரு. இல்லை தம்பி, இது வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ். இது ஒரு எம்பளத்தை காமிக்கிறான், அதுக்கு மிலிட்ரி எம்பளம், அதுக்கு வந்து பர்மிஷன் வந்து நான்சென்ஸ். ஒரு மிலிட்ரி எம்பளத்தை இது வரைக்கும் எந்த படத்துலையுமே நீங்கள் காட்டினது இல்லையா? அப்படி ஒரு நேவி எம்பளத்தை காமிச்சா இந்தியாவோட கடலோர பாதுகாப்பு மொத்தமாக கபலீகரம் ஆகிடும். பாகிஸ்தான்காரனும் சீனாக்காரனும் உள்ளே வந்து பூந்துருவானா? இது சும்மா இராணுவத்தை உள்ள பிரச்சனைக்குள்ளே இழுக்கிறது. இதோட நோக்கம் என்ன நமக்கு தெரியும். அப்படியே இருந்தாலும் தோஸ் ஆர் ஆல் டெக்னிக்கல் இஷ்யூஸ். 5 பேர் படத்துக்கு ஓகே கொடுத்துட்டு ஓகே சொன்ன பிறகு ஒரு மெம்பர் டிசன்ட் நோட் போட்டு அது காரணமாக நிறுத்துறான்னா இதெல்லாம் வந்து பச்சை அயோக்கியத்தனம். கடந்த காலங்கள் இப்படி நடந்ததாக வரலாறு இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஷியர் பொலிட்டிக்கல் மோட்டிவ்ல தான் விஜயை பிஜேபி அரசு பழிவாங்கிறது என்பது உண்மை. ஓப்பனாக சொல்கிறேன். இல்லை, அப்போ விஜயும் பிஜேபி சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகம் இது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. அது எல்லாத்தையும் வசதியாக யோசிக்கிறது. இப்போ திமுகவோட தொங்கு சதைகளும், குறிப்பாக திமுக விட திமுக சார்பாக பேசக்கூடிய வாடகை வாய்கள் அவங்க சொல்கிறாங்க. அது ஒரே நேரத்தில் 9 விதமான தியரியை உள்ள விடுறானுங்க. ஒரு பக்கம் என்ன சொல்கிறான், பிஜேபியும் விஜயும் நடத்துகிற ஃப்ரெண்ட்லி மேட்ச்ன்றான். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறான், பிஜேபி வந்து விஜயை வந்து நல்லா பழித்திக்குதுன்றான். ஏன்டா 2ல் 1 தாண்டா உண்மையாக இருக்கணும், இல்லை உனக்கு தெரியாதுன்றான். அதாவது வளைச்சு பேசுறது. பிஜேபி விஜய் திமுக ஓட்டை உடைக்கிறாரு. அண்ணா திமுகவை விட திமுக நடுங்கி கிடக்கிறது நீங்கள் விஜயை பார்த்து தான். எங்கேருந்து எப்படி ஓட்டை உடைப்பார், விஜய் பசங்க எந்த அளவுக்கு தாக்குதல் தொடுப்பாங்க, கமெண்ட் ஹவுஸ் இது கொரில்லா அட்டாக் பண்ணுறாங்க விஜய் பசங்க. ஆன்லைன்லேயும் அவங்க பொதுவெளியில் கம்மியாக இருந்தாலும் அது ஒரு புதுவிதமான எதிரியை இன்றைக்கி திமுக எதிர்கொண்டு இருக்குது. விஜய்க்கு இருக்கக்கூடிய பாப்புலர் சப்போர்ட் பேஸ்ன்றது நம்ம எல்லாரையும் விட திமுக நல்லா தெரியும். 3 தலைமுறையாக திமுகவில் இருக்கவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பேரன் பேத்திகள் இன்றைக்கி விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க, திமுக ஓட்டு போடல. இதுவும் நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். விஜயால் நமக்கு சேதாரம் வருதுன்றது திமுகவுக்கு தெரியும். அதனால் அவங்க வந்து இந்த ஜனநாயகம் படம், கடைசி படம், விஜயோட ஹியூஜ் ஃபேன் பேஸு, கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அவருக்கு ஒன்றும் மக்கள் ஆதரவு குறையில்ன்றதுலாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர்கள் எடுக்கிற சர்வேஸில் திரும்ப கிடைக்கிற முடிவு அவர்களை தலை சுற்ற வைக்கிறது. அதனால் அவங்க வந்து மல்டிபிள் அட்டாக் பண்ணணும், கவுண்டர் அட்டாக்ன்ட்டு தான் பராசக்தி படத்தை கொண்டு வராங்க. விஜய் ஒரே நேரத்தில் 9 எதிரிகளை சமாளித்து சம்பாதிச்சு வச்சுருக்காரு. அவர் போய் வந்து நல்லா இப்போ வகையாக சிபிஐ கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அவரோட பெரிய பிரச்சனை ஜனநாயகம் கிடையாது, சிபிஐ விசாரணை தான். இப்போ 12ஆம் தேதி சிபிஐ கிட்ட போகணும். 2 நாள் 3 நாள் விசாரிப்பாங்க.
கண்டிப்பாக குற்றப்பத்திரிகையில் அவர் பெயர் இடம்பெறும். அவர் பெயர் இடம்பெறாமல் குற்றப்பத்திரிகை எப்படி தாக்கல் செய்வீங்க? அவர் தானே கதாநாயகன், இன்சிடென்ட்டோட கதாநாயகன். கரெக்டாக அல்லு அர்ஜுனான்ற ஒரு நடிகர், அவர் ஸ்பாட்லேயே இல்லை. அவர் படம் தான், அவர் படம் அது, அதுக்கு பிடிச்சி உள்ள வச்சான் அவரை, தெரியும்ல. எஸ். இங்கே இவர் ஆன் த ஸ்பாட் 41 உயிர்கள் பலியாக இருக்கு. அந்த 10 நாள் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட கேஸ் இருந்தப்போ விஜய் மேலே எஃப்ஐஆர் போடலை இவங்க. இதை பற்றி ஒருத்தன் பேச மாட்டேன்றான். நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச மினிமம் சட்ட அறிவு படி பார்த்தீங்கன்னா, இஸ் நேம் would have been எஃப்ஐஆர் இன்க்ளூடட் இல்லை. அப்போ வந்து யாரோட பி டீம்ன்ற கேள்வி வரும்ல. அது விஜய்க்கு நல்ல நேரமோ கெட்ட நேரமோ அங்கே போயிடுச்சு. இப்போ தொக்கா அங்கே மாட்டிருக்குது. தனக்கு எதிராக 30 வருஷத்துக்கு முன்னால், இன்றைக்கி தனக்கு எதிராக பேசுகிற ஒருத்தன் 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கோழி திருந கேஸில் மாட்டினான்னா, அந்த கேஸை நோண்டி, கோழி திருந கேஸை நோண்டி அவனை பிடிச்சி உள்ளே போடுற அமித்ஷாவும் மோடியும் விஜயை வந்து அன்பு கரங்களால் தான் சீண்டுவார்கள் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அதில் எனக்கு சந்தேகம் இருக்குது. என்னன்னா, இவரை தொட்டோம்னா தேவையில்லாமல் இவருக்கான ஆதரவு தான் கிரவுண்ட் லெவலில் பெருகும். பார்த்தீங்களா பிஜேபி பழி வாங்குது அப்படின்னு தங்களுக்கு எதிராக போகுன்ற எண்ணம் பிஜேபிக்கு இருக்காது. அப்படி தெரிஞ்சுமா இதை பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? கேஸு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். அது மட்டும் இல்லை, இந்த விசாரணையை, சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிட ஒரு சிறப்பு புலனாய்வு குழு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், யார் தலைமையில்? ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் 2 ஐஜி ரேங்க் சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கொண்ட குழுவை போட்டது சுப்ரீம் கோர்ட். ஸோ இது கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷன். இதில் தப்பு செய்த ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக குற்றப்பத்திரிகையில் பெயர் சேர்ப்பதோ அல்லது தப்பே செய்யாத ஒருவரை விடுவிப்பதோ அவ்வளவு சுலபமானதல்ல. ஏனென்றால் 2 டயர் செக்யூரிட்டி இருக்குது. ஒன்று சிபிஐ விசாரணை, அந்த சிபிஐ விசாரணையை எஸ்ஐடி ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அண்ட் 2 ஐஜி லெவல் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மானிட்டர் பண்ணுறாங்க. நம்ம சிஸ்டம் ஒன்றும் அவ்வளவு மோசமான சிஸ்டம் கிடையாது. ஆகவே இந்த வழக்கு விசாரணையிலிருந்து அவர் தவறு செய்திருந்தால் தப்புவதோ அல்லது அவர் தவறே செய்யவில்லை என்றால் பழிவாங்கும் நோக்கத்திற்காக அவர் பெயரை குற்றப்பத்திரிகையில் சேர்ப்பதோ அவ்வளோ சுலபமானதல்ல. சிஸ்டத்தை நம்புங்க. நாங்கள் எதையுமே நம்ப மாட்டோம், நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டை நம்ப மாட்டோம், டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணுன்னு யூபிஎஸ்சி 2 தடவை உத்தரவு போட்டாலும் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ண மாட்டோம், 2 நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தலைமைச் செயலாளருக்கு எதிராக தொடுத்தாலும் நாங்கள் நம்ப மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஹைகோர்ட் வந்து சிங்கிள் ஜட்ஜி டிவிஷன் பெஞ்சு எத்தனை பெஞ்சு ஆர்டர் போட்டாலும் நாங்கள் தீபம் ஏற்றுற விஷயத்தில் அந்த தீர்ப்பை ஏற்றுக்க மாட்டோம். நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டோம். அந்த வரிசையில் இன்றைக்கி சிபிஎஃப்சி வந்துடுச்சு. இது வரைக்கும் கவர்னரை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். we will have fight with everybody. அதில் சில நியாயங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு அரசு எல்லா அமைப்புகளோடையும் போராடுதுன்னா அந்த அரசின் பக்கம் ஏதோ தவறு இருக்குதா நீங்கள் உணரலையா? யூ ஹேவ் ப்ராப்ளம் வித் எவ்ரிபடி. எவ்ரி கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. கவர்னரோட பிரச்சனை பண்ணிக்கங்க, நீதியை நிலைநாட்டினீங்க, ஃபைன். பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் கூட உங்களுக்கு சாதகமாக சில அம்சங்கள் வந்திருக்கு. யூபிஎஸ்சி டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணி கொடுத்தாங்கல்ல, சுப்ரீம் கோர்ட்டோட ரிப்பீட்டட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இன்ன வரைக்கும் நமக்கு டிஜிபி இல்லைங்க. மாநில காவல்துறைக்கு தலைவரே இல்லாத ஒரு 5 மாதங்களாக இல்லைங்க. இட்ஸ் அ பெக்யூலர் டெவலப்மெண்ட்டுங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாறுல இப்படி இருந்ததே இல்லை. இது டவுன் த லைன் கீழே அஃபெக்ட் பண்ணுது நிர்வாகத்தை. ஒருத்தன் பேச மாட்டேன்றான். பழகருப்பையா சொல்கிற மாதிரி இடைவெளி இல்லாமல் ஒத்து உதக்கூடியவர்கள் வாயே திறப்பதில்லை. முழு கவனமும் அதில் இருக்கிறது. இன்றைக்கி அந்த லிஸ்ட்டில் சிபிஎஃப்சி சேர்ந்துச்சு. இப்படி தான் அவுட் சைடு தமிழ்நாடை பார்க்கும். ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓகே நம்ம பகுத்தாய்ந்து பார்ப்போம். இவங்க கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸோட மோதுறதுல பலதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் பக்கம், ஸ்டாலின் கவர்மெண்ட் பக்கம் நியாயம் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் நியாயம் இல்லை. அவன் எப்படி பார்ப்பான் தெரியுமா? இவங்களுக்கு எல்லாரோடையும் பிரச்சனைடா இவன். இது தமிழ்நாட்டுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் திரும்பும். அந்த ஆபத்து இருக்குது. இந்த கீழடியை வச்சுலாம் ரொம்ப நாள் வண்டியை ஓட்ட முடியாது. அதான் சொல்கிறேன், கவர்னரோட உனக்கு ப்ராப்ளம், உனக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ப்ராப்ளம், உனக்கு யூபிஎஸ்சியோட ப்ராப்ளம், உனக்கு எலெக்ஷன் கமிஷனோட ப்ராப்ளம், உனக்கு இப்போ சிபிஎஃப்சியோடையும் ப்ராப்ளம். வெளியிலேருந்து பார்க்குறவன் இதை எப்படி பார்ப்பான்? அவன் பேர்ட்ஸ் வியூலேருந்து தான் பார்ப்பான். ஆகவே மாநில உரிமைகளுக்காக சில விஷயங்களில் திமுக போராடினாலும் வேறு சில விஷயங்களில் இவருடைய நடவடிக்கை என்பது சுயநலம் சார்ந்ததாகவும் கட்சி நலன் சார்ந்ததாகவும் இருக்கிறது. இவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பல விழுமியங்களை இன்று கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறார்கள்.
என்னுடைய விளைவுகள் ஆபத்தானவையாக இருக்கும். உங்களுடைய எல்லா நியாயங்களும் அடிபட்டு போகும். நிறைவாக இதில் பாதிக்கப்பட்டதா சொல்லப்படக்கூடிய திரு விஜய் அவர்கள் குறித்து பலரும் பேசினாலும் இப்போது வரைக்கும் விஜய் வாயை திறந்து இதை குறித்து பேசலாம் அப்படிங்கிறது அவருடைய தலைமை பண்பை கேள்விக்குள்ளாக்குகிறதா? இந்த விஷயத்தில் அவர் வாயை திறந்து பேசியிருந்தாலும் பேசலைனாலும் அவருடைய தலைமை பண்பு கேள்விக்குறியாக்கப்பட்டு விட்டது. அதுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். இது ஒரு திரைப்படம், சட்டம் தன் கடமையை செய்யும், எனக்கு இந்திய நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை இருக்குதுன்னு ஒரு பெருந்தன்மையாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். இப்போ கொடுக்க மாட்டார். இதை விடுங்க, இது ஒரு சினிமா. இப்பயும் சொல்கிறேன், அது 500 கோடி போட்டாலும் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் தன்னுடைய வசூலை எடுக்கும். அவர் ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட். அந்த படத்தை எடுத்தவர்களுக்கு நஷ்டம் வராது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அவர் ஒரு சேலபிள் கமாடிட்டி. கண்டிப்பாக ஹிட் ஆயிரும். ஆமாம், இது விடுங்க. 41 பேர் செத்தான். இன்றளவும் பொதுவெளியில் ஒரு நிபந்தனையற்ற மன்னிப்பை அவர் கோரியிருக்கிறாரா? ஒரு தார்மீக முறையில், அது ரொம்ப முக்கியம். எஸ், நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன், திரும்ப சொன்னேன். 1992 நினைக்கிறேன், மகாமகம் குளத்தில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் குளிக்க போகும்போது முதல் முறையாக அந்த முதலமைச்சர் முதல் ஆட்சி காலத்தில் குளத்தில் மூழ்கி ஒரு 50 பேர் செத்தான். கவர்மெண்ட் ஃபிகர் 48 49, அண்ணன் விஷயம் 100 பேர்ன்றாங்க. 48 கவர்மெண்ட் ஃபிகரே வச்சுக்கோங்க. ஒரு 50 பேர் செத்தான். இது வந்து 92. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். இப்போ ஜெயலலிதா மீது மிக கடுமையான விமர்சனம் வைக்கப்பட்டது. அந்த அம்மா விசாரணை கமிஷன் போட்டாங்க. விசாரணை கமிஷன் வந்து ஏதோ தீர்ப்பு கொடுத்தான். வழக்கம் போல் எல்லாம் தப்பிச்சிட்டானுங்க. 12 ஆண்டுகள் கழித்து 2001 2006 2வது ஆட்சி காலத்தில் அப்பையும் மகாமகம் வந்தது. ஜெயலலிதா தான் சிஎம், ஆனால் அவங்க போகல. அப்போ காவல்துறை ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பாக செய்யப்பட்டது. ஒரு உயிர் கூட போகாமல் அற்புதமாக அதை நடத்தி காண்பித்தார்கள். அப்போ அந்த முதல் தடவை அந்த சம்பவத்தப்போ ஐஜி லா அண்ட் ஆர்டராக இருந்தது தேவாரம். ஓகே, அவர் தான் அதுக்கு காரணம்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வந்தது. ஏன்னா ஜெயலலிதா குளித்து முடித்த பிறகு மற்ற பக்தர்கள் நீராடலாம் என்பதற்கு ஒரு அறைகூவலாக, அடையாளமாக, அனுமதியாக தன் ரிவால்வர் எடுத்து வானத்தை நோக்கி சுட்டார். அது வந்து ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணி தான் தொபுகடியர்னு குளத்தில் வந்து செத்தான்னு ஒரு தியரி. அது எந்த அளவுன்னு நமக்கு தெரியாது. 2001-6 வந்து ஜார்ஜ், அவர் ஐஜி லா அண்ட் ஆர்டராக இருந்தார். யார் பிற்காலத்தில் 2012-13 தமிழ்நாடு சென்னை கமிஷனராக இருந்தார். ஜார்ஜ். அவர் வந்து கமிஷன் அப்போ லா அண்ட் ஆர்டர் ஐஜியாக இருந்தார். அவர் ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணி ஒரு உயிரிழப்பு கூட இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக நடந்தது. அதற்கு அப்போ காவல்துறைக்கு பாராட்டு தெரிவித்து திருச்சியில் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்தது. அப்போ ஜார்ஜ் அன்றைய காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து 96 ரிட்டையர் ஆகி போயிட்டார் தேவாரம். 97 தேவாரம் 97 ரிட்டையர்டு. சரி. அப்போ தேவாரத்தை அங்கே அழைச்சிருந்தாங்க. அப்போ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இந்த சம்பவத்தை பற்றி பேசும்பொழுது காவல்துறையினருக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். அவங்க ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க. ஒரு உயிரிழப்பு கூட, ஏன்னா பெரிய அளவில் மக்கள் கூடும்போது பல ஆயிரக்கணக்கில் ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை. அதுவும் கடந்த காலத்தை ஒப்பிடும்போது எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருந்தது. ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க, பாராட்டுகிறேன்னு சொல்லிட்டு அடுத்து தேவாரம் சொன்னது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நான் செய்ய தவறியதை எனக்கு பிறகு வந்த என்னுடைய சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் நன்றாக செய்து முடித்திருக்கிறார்கள். 12 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற அந்த துயர சம்பவத்திற்கு நான் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். எப்போ? 12 வருஷம் பொறுத்து. பாவ மன்னிப்பு எப்போ வேணால் கேட்கலாம். எஸ், கன்ஃபெஷன் எப்போ வேணால் கொடுக்கலாம். நான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 21 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் அது. ஒரு மனசை உறுத்தி இருந்தா சொல்லியிருப்பாரு. 12 ஆண்டுகள் கழிச்சு அவர் அதை சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவர் 97 ரிட்டையர் ஆகி போயிட்டார். அந்த என்கொயரி கமிஷன் ஒன்றும் அவர் பெருசாக இண்டெக்ட் பண்ணலை. 7 இயர்ஸ் ஆகுது அவர் ரிட்டையர் ஆகி போய். பட் அதை அவர் நினைவு கூறுறாரு. அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல அது குத்துது. எனக்கு வந்து ரொம்ப மனசில் பதிஞ்ச ஒரு விஷயம் அது. 21 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு மனிதனுக்கு குற்ற உணர்ச்சின்னு ஒன்று இருக்காதா? எவன் தப்பு பண்ணல, கலெக்டர் ஏன் பர்மிஷன் கொடுத்தாரு, எஸ்பி ஏன் அதை அலோவ் பண்ணார், அல்லது வேற எவனா சதி பண்ணிட்டானா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களை பார்க்க வந்த கூட்டம், நீங்கள் தானே கதாநாயகன். இட் இஸ் யுவர் பப்ளிக் மீட்டிங். அந்த தார்மீக பொறுப்பு இருக்காதா? மாறா அவர் என்ன வீடியோ போட்டார், நானும் மனிதன் தான், எப்படி ஏதோ டைலாக்லாம் பேசினார். நான் ஒன்று ஆஃபீஸில் இருப்பேன், நான் வீட்டில் இருப்பேன். இந்த சவால்லாம் எதுக்கு இந்த சவால்? அப்புறம் தனிப்பட்ட முறையில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் காலில் விழுந்தாருன்னா அது நமக்கு என்னங்க ஆதாரம்? பொதுவெளியில் நடந்த சம்பவத்துக்கு பொதுவெளியில் தானே பரிகாரம் தேடணும். இது அவருக்கே எப்படி நெருக்கடி இல்லையா? அது வந்து ஒத்துக்கிறேன் நான், நீங்கள் சொல்றது உண்மைதான், அதுதான் பெரிய விஷயம். பர்சனலாக உங்களை நோக்கி ஒரு பாதிப்பு வந்துருக்குது, பிஜேபி தான் உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் ஒரு நெரேட்டிவ் இருக்குது, அது உண்மையாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னும் போது பார்த்தீர்களா
பிஜேபி எப்படி எதிர்க்குதுன்னு அதை கொண்டு நீங்க பேச மாட்டேங்கிறீங்களே. அவர் என்னைக்கு பிஜேபி ஏற்றிருக்கார்? அவரோட ஆரிஜினை பாருங்கள். 2024 பிப்ரவரியில் தேர்தலுக்கு கட்சி ஆரம்பிக்கிறார். அவர் என்ன கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக டைலாகு. கட்சி ஆரம்பித்த 2வது மாதம் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் மேலே, ஓராண்டு கழித்து தான் வந்து அசம்பிளி எலெக்ஷன். கட்சி ஆரம்பித்த 2வது மாதம் வந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை அவர் பாய்காட் பண்ணுறாரு. ஓராண்டு கழித்து வந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கு தான் நான் போட்டியிடுவேன்றார். கொள்கை எதிரி அரசியல் எதிரி என்ற பிரித்து வைத்தப்பட்ட பகுப்பாய்வே முதல்ல தவறு. ஊரை ஏமாற்றக்கூடிய வேலை நான் சொல்கிறேன். உன் கொள்கை எதிரி தான் உன் அரசியல் எதிரியாக இருக்க முடியும், உன் அரசியல் எதிரி தான் உன் கொள்கை எதிரியாக இருக்க முடியும். இது ரெண்டில் எதிராக ரொம்ப ஆபத்துனா கொள்கை எதிரி தான் ஆபத்து, விட பேராபத்து. அது எந்த கொள்கையாக இருந்தாலும், பிஜேபின்னு இல்லை. எனி பாலிசி, பாலிசி எனிமி இஸ் மச் மோர் டேஞ்சரஸ் தேன் ஒரு பொலிட்டிக்கல் எனிமி. எஸ், சரி, திருப்பரங்குன்ற மாதிரி ஒரு இஷ்யூவில் ஸ்டாண்டே இல்லாமல் ஒரு கட்சி எப்படி இருக்க முடியும்? எல்லாருக்கும் ஸ்டாண்ட் இருக்குது. பிஜேபியும் திமுகவும் ஒரு சேர எதிர்க்கிற சீமான் கூட வந்து திருப்பரங்குன்ற இஷ்யூவில் பிஜேபியை எதிர்க்கிறாரு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்கன்றாரு. திமுகவும் தோழமை கட்சிகளும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க, இது வந்து இந்துத்துவ அஜெண்டாங்க. இவர் சைலண்ட்டாக இருக்கார். எப்படி ஹவு கேன் யூ அஃபோர்ட் டு பி சைலண்ட்? நம்ம பல தடவை பேசி அந்த சொகுசு உங்களுக்கு இல்லை. நான் இந்த படத்துக்கான நெருக்கடியில் வாயை அவர் எப்போங்க வாயை திறந்தார்? இப்போ வாயை திறக்கிறதுக்கு. அப்போ தேர் இஸ் அ மெத்தட் இந்த மேட்னஸ் வாங்க. இந்த 2 ஆண்டுகளில் 24 மாதங்கள், இன்னும் 23 மாதம் இப்போ பார்த்தா அவர் பிஜேபி பிஜேபியை கோராக டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய இஷ்யூஸில் வாய் திறக்கல. திறந்தாலும் திறக்க வேண்டிய அளவுக்கு வாய் திறக்கல. திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் மௌனம் காத்துக்கொண்டு ஒரு அரசியல் கட்சி, அதுவும் திமுகவுக்கு தான் மாற்று என்று சொல்லக்கூடிய கட்சி எப்படி இருக்க முடியும்? சரி, நான் இன்னொன்று கேட்குறேன். நான் தான் திமுகவுக்கு மாற்று, கான்ஃபிடென்ட்டாக இருங்க மக்களேன்றாருல. நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்துடுறீங்க விதிவசத்தால், என்ன ஸ்டாண்ட் எடுப்பீங்க? இன்றைக்கி திமுக கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டாண்ட் எடுப்பீங்களா, இல்லை அலோவ் பண்ணுவீங்களா? இப்போ ரொம்ப நாள் ஒருவரும் நடிக்க முடியாது, எக்ஸ்போஸ் ஆகிடும். சி ஐதர் திஸ் சைடு ஆர் தட் சைடு. உண்மை. இங்கே நிற்கிறோம், அங்கே நிற்கிறோம். நான் திமுகவும் பிஜேபியும் ஒரு சேர எதிர்க்கிறேன்னு கூட ஒருத்தன் சொல்லலாம். ஆனால் இஷ்யூஸில் பக்கம் நிற்கணும். எஸ், எக்ஸாக்ட்லி. ஆமாங்க, இந்த விஷயத்தில் திமுக தப்பு, பிஜேபி தப்பு பண்ணுதுங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூவை பிஜேபி தப்பு பண்ணுதுங்க. ஏதோ மோடியை கூட்டு வந்து அடுத்த மாதம் அங்கே பேச வைக்க போகிறாங்க. நல்லா இருக்குது மாநிலம், உங்களுக்கு பிடிக்கல. வேல் யாத்திரையை எப்படி கொண்டு வந்தாங்களோ அதுமாதிரி திருப்பரங்குன்றத்தை கொண்டு போக பார்க்குறாங்க. பிஜேபியை எதிர்ப்போங்க. பிஜேபி இது மதவாத மாநிலம் அல்லங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூவுக்கு கம்யூனல் கலர் கொடுக்குறத நாங்கள் ஏற்றுக்கலைங்க. இதில் திமுக அரசின் பக்கம் தாங்க நாங்கள் நிற்கிறோம் சொல்லு. இல்லை நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்படணுங்க, நீதிமன்ற தீர்ப்பு அமுல்படுத்திட்டு கோர்ட்டுக்கு போகணுங்க சொல்லு. எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா, சைலண்ட்டாக இருக்கிறத நியாயப்படுத்தியும் பேசுறது, உங்கள் இஷ்டத்துக்கெலாம் நான் கருத்து சொல்ல முடியாது, இப்படிலாம் ஒளிஞ்சிக்க முடியாது, எக்ஸ்போஸ் ஆகிடும். இல்லை ஆதவ் சரி, எவ்வளோ பேசுகிறேன். 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து பண்ணா, காந்தி பேரை தூக்கணா, கொள்கை எதிரி 100 நாள் வேலை திட்டம் ஓய்ஸ் கட்டான், ஏதாவது கருத்து சொன்னீங்களா? இதுமாதிரி அடிக்கிட்டே போகலாம்ல. அதனால் இதுக்கு ரியாக்ட் பண்ணாத ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றீங்க. அவர் எதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு? இதுக்கு ரியாக்ட் பண்ணுது. பிஜேபியோட என்றைக்கும் அவர் நேரடியாக மோத மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகாதது மிகப்பெரிய அடி. எந்த ஒரு கதாநாயகனுக்கும் ப்ரொடியூசர் அந்த கதாநாயகனாக இல்லாமல் இருந்தால் கூட, ஒத்த பைசா அவர் செலவு பண்ணலனா கூட, அவர் படம் ரிலீஸ் ஆகலைன்னா அது ஒரு மிகப்பெரிய வடு. வேறு எதுலேயும் அவர் கவனம் செலுத்த முடியாது. ஏன்னா அவர் தொழில்முறை நடிகர். 2வது அவரோட பிரச்சனை இப்போ சிபிஐ என்கொயரிங்க. ஏங்க ஜனநாயகனோட பெரிய பிரச்சனை அவருக்கு சிபிஐ என்கொயரிங்க. பரிதாப அலை இருக்கு சார், அவருக்கு அனுதாப அலை இருக்கு சார் விஜய்க்கு. அது அவருக்கு பாசிட்டிவ் தானே. படத்திலேயே அவருக்கு ஒரு அனுதாப அலை உருவாகி இருக்கிறது. கரெக்ட். நான் என்ன சொல்கிறேன், அது மக்கள் முடிவு செய்யணும். பரிதாப அலை உருவாயிருக்கா இல்லையான்றதை மக்கள் முடிவு செய்யணும். நீங்கள் என்ன வாயை திறந்து பேசுனீங்க, உங்கள் நிலைப்பாடு என்ன, அதை தானே இப்போ நம்ம கேட்குறோம். வெற்றி தோல்வியை பற்றி பேசல, அது கோல் போஸ்ட்டை மாத்திரம். ஓகே ஃபைன். விஜயினுடைய ஸ்டாண்டு, உங்கள் ஸ்டாண்ட் என்ன? இப்போ நான் அவருடைய நெருக்கடின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து சிபிஐ 3 நாள் ஊற போடுவான். சார்ஜ் ஷீட்டில் அவர் நேம் பண்ணுறதுக்கு தாங்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவரை பேர் குறிப்பிடாமல் சார்ஜ் ஷீட் எப்படிங்க போட முடியும்? நீங்கள் சொல்லுங்களேன். குறைஞ்சபட்ச சட்ட அறிவு உள்ள எந்த ஒரு வழக்கறிஞர் அல்லது குறைஞ்சபட்ச நிர்வாகம் மற்றும் சட்ட அறிவு கொண்ட எந்த ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு மாநில காவல்துறை அதிகாரியோ சிபிஐ அதிகாரியோ, அவரை போய் நீங்கள் கேளுங்க, பேட்டி எடுங்க, தயவு செஞ்சு பேட்டி எடுங்க. விஜயை நேம் பண்ணாமல் சார்ஜ் ஷீட் போட வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. தென் வாட்? தென் இதை விட முக்கியமானது, இஸ் ஆல்மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட். ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இஸ் ஆல்மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அவரோட பொறுப்பு,
அவர் அதை மேற்பார்வையிடுறாரு. அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், தப்பே செய்யாத ஒருத்தரை கரூரில் இன்சிடென்ட்டில் பெயர் சேர்ப்பதோ, தப்பு செஞ்ச ஒருத்தனை காப்பாற்றுறதோ, இது ரெண்டுமே not easy. சிபிஐயால் செய்ய முடியாது. நான் நம்புகிறேன், நீ சிஸ்டத்தை நம்பணும். 2 டயர் சிஸ்டம் இது, 2 டயர் சேஃப்டி லேயர் வச்சு உண்மை. இன்னமும் மக்களுக்கு சிபிஐ மேலே நம்பிக்கை இருக்குது. அதையும் மீறி அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு எஸ்ஐடியை போட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட். அப்போ தவறு நடப்பதற்கான வாய்ப்பு இவ்வளோதான். அப்போ இதுதான் அவருடைய மிகப்பெரிய தலைவலி. அதுவும் இது வரைக்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்பது ஏதோ போராட்டத்தில் ஈடுபட்டு தடியடி வாங்கியிருக்காரா, போலீஸுக்கு எதிராக போராடி இருக்காரா, அரெஸ்ட் பண்ணி கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சுருக்கானா, இல்லை ஜெயிலுக்கு போயிருக்காரா? பானது சில்வர் ஸ்பூன் பானது சில்வர் ஸ்பூனு. பரந்தூர்லேயும் கஸ்டோடியல் டெத்துக்கு எதிராக மேடையில் நின்று பேசிட்டு போயிட்டீங்க. வேறு என்ன உங்கள் களத்தோட பணி என்ன? இப்போ கடைசியாக அவர் எப்போ சார் பேசினார்? கடைசியாக வந்து ஈரோட்டில் பேசினார் சார். அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ சார் ஆகுது? ஒரு 18 நாள் ஆகுமா சார்? ஆயிடுச்சு. இது வரைக்கும் அவருடைய அரசியல் நிகழ்வு என்ன சார்? பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி என்ன சார்? எதுவுமே கிடையாது. இப்படி எப்படி சார் ஒரு தலைவர் இருக்க முடியும்? இது இல்லை சார் அரசியல். ஈவன் ஜென்சிக்கான அரசியல் கூட இது கிடையாது. கடைசியாக அவர் எப்போங்க ரியாக்ட் பண்ணாருன்னு போது எல்லாரும் டேக்ஸ் ஃபியூ செகண்ட்ஸ் டு ரீகலெக்ட். இல்லை நம்மளாம் அப்படி ரீகலெக்ட் பண்ணுவோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் மலேசியாவில் பேசிட்டாப்பு இல்லை, ஜனநாயகம் பேசிட்டாப்பு இல்லை. இல்லைங்க, அது ஆடியோ லான்ச். நான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியை கேட்குறேன். அதை புரிஞ்சுக்கிறேன் நான். ஒன்றுமே இல்லையா? ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் தலைவர், அவருக்கு ஹியூஜ் மக்கள் சப்போர்ட் இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். அதை நான் மறுதளிக்கல. அவரால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. பட் கிரவுண்ட் என்ன? வாட் யூ அப்படின்றது கிரவுண்டில் போய் ஒர்க் பண்ணுமே. இப்போ 234 தொகுதிக்கு கேண்டிடேட் போடணுமே. அங்கே இதை விட பெரிய பிரச்சனை வருங்க. கடைசி 3-4 வாரம் திமுக அதிமுக நெருக்குவாங்க போட்டு விஸ்வரூபம் எடுப்பாங்க 2 பேரும். அதுவும் திமுக காரன் வந்து சுழண்டு வேலை செய்வான். அதிகாரத்தில் இருக்கும்போது பிசாசு மாதிரி வேலை செய்வான். திமுக காரனை எதிர்க்கிறது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவ்வளோ ஈஸி இல்லை. உண்மை. இந்தியாவிலே வந்து எலெக்ஷன் மெஷினரியை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க திமுகவும் பிஜேபியும். உண்மை. இல்லை பிஜேபி கூட இப்போ வந்திருக்கான். திமுக காரன் எந்த தொழில்நுட்ப வசதியும் இல்லாத காலகட்டங்களில் நான் அந்த திமுக காரனை பார்த்துருக்கேன். 90களில் அதிகாரத்திலேயே இல்லாதவன். டேட்டாவை எப்படி சேவ் பண்ணான்றதை நீங்கள் சொல்லிருக்கீங்க. ஞாபகம் இருக்கு எனக்கு. அதிகாரத்தில் இல்லாதப்ப ஒரு உறுப்பினர் சட்டசபையில் திமுக தான் முடிஞ்சிச்சு, வைகோ வெளியில் போனோன்னு திமுக சமாதி கட்டிட்டானுங்கன்னு பேசினானுங்க. அப்போ வந்த ஒரு இடைத்தேர்தல் 94 மயிலாப்பூரில் அவன் அப்படி வேலை செஞ்சான் திமுக காரன். நான் பார்த்துருக்கேன். நீங்கள் 30 வருஷம் ஓடி போச்சு. உள்ளேயும் வெளியிலையும் அவங்க இருந்திருக்காங்க. ஆட்சியில் இருந்திருக்காங்க, இறங்கியிருக்காங்க. அது இன்றைக்கி வந்து அவங்கக்கிட்ட வந்து சில விஷயங்களில் கலைஞரை விட ஸ்டாலின் வந்து ரொம்ப அக்ரஸிவாக இருக்கார். எச் ராஜா சொன்னது உண்மைதான். கலைஞரை விட ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ்னா உண்மைதான் அது. ஏன்னா அவர் அரசியல் ரீதியாக அந்த அளவுக்கு வந்து ஒரு வலிமையோடு இருக்கார் இன்னைக்கு. அப்போ அந்த திமுகவை எதிர்த்து நீ எப்படி வந்து இவ்வளவு பலவீனங்களை வச்சுட்டு ஃபைட் பண்ண முடியும்? அது இவ்வளோ வாட்டியை வச்சுக்கிட்டு. ஆகவே இந்த படங்கள் என்பது அருள் 2 படங்களுமே வந்து அரசியலை மையமாக நோக்கி வந்த படங்கள். அரசியல் எப்போ சினிமாவில் கலக்குதோ அப்போ சினிமா அழியுது. சினிமாவை எப்போ அரசியல் கையில் எடுக்குதோ அப்போ அரசியல் அழியுது. தமிழனோட சாபக்கேடு சினிமா அழியறதையும் அரசியல் அழியறதையும் தன் கண் முன்னால் இன்றைக்கி அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இதை பற்றி பேசுவது எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட தண்டனை. பார்ப்பது மக்களுக்கான தண்டனை என்பதிலும் மாற்று கருத்துக்கு இடமில்லை. பார்க்கலாம் சார், பொறுத்து பார்க்கலாம். இந்த சாபக்கேடும் தண்டனைகளும் அகன்று நல்லபடியான ஒரு தமிழ் பொங்கலாக இந்த பொங்கல் வந்து பொங்கட்டும். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் அருள். பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.